2019 கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த 125 சிசிக்கு மேல இருக்கிற எல்லா பைக்லயுமே மேண்டேட்டரியா ஏபிஎஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? ஏபிஎஸ்னா என்ன? அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஏபிஎஸ் அப்படின்றது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹையர் ஸ்பீட்ல போம்போது நீங்க வந்து வீல் லாக் ஆகுறது அப்படின்றது இதுல நடக்காது. ஏன்னா வித்தவுட் ஏபிஎஸ்ல வீல் வந்து லாக் ஆயிடும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஹையர் ஸ்பீட்லாம் போகும்போது திடீர்னு நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா, வீல கண்ட்ரோல்டா வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டு ஒரு ரைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஒயர் மாதிரி வருதா? இது வந்து ஏபிஎஸோட சென்சார், வீல் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சார் வந்து இருக்கும். இங்கே ஒரு சின்னதாக டிஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஏபிஎஸோட ரிங்கு. என்ன மெயினாக நடக்குது அப்படின்னா, இந்த சென்சார் வந்து வீல் சென்சார் வந்து டேட்டா உங்களோட வீல் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் போகுது அப்படின்றத சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சென்ஸ் பண்ணி டேரெக்டாக டேட்டாவை எங்கே அனுப்பும் அப்படின்னா, ஏபிஎஸோட மூளைக்கு தான். அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே டேட்டாவை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. அது ஷேர் பண்ணி ஏபிஎஸோட கண்ட்ரோல் யூனிட் தான் எப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் எப்போல்லாம் வந்து வீல் லாக் ஆகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த ஏபிஎஸ் அப்படின்றது விட்டு விட்டு உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஹைட்ராலிக் பம்புமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ஆயில் ப்ரெஷரை தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கவும், தேவையில்லாத நேரத்தில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் அதோட வேலை. இப்படி தான் வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற இந்த பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகுது.